ஹாய் ஹலோ ஐம் லேனா சுப்பு. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஐஃபோன் 14 சீரியஸ் யூஸரா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸில் 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த 48 மெகாபிக்சல் கேமரா டிஃபால்ட்டாக யூஸில் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது ட்ரிபிள் கேமரா, ஒன்று 48 மெகாபிக்சல், இன்னொன்று 12 மெகாபிக்சல், இன்னொன்று 12 மெகாபிக்சல். ஆனால் டிஃபால்ட்டாக அந்த ஃபோனில் இருக்கிறது 12 மெகாபிக்சல் கேமரா தான். ஏன் அப்படின்னா 12 மெகாபிக்சல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதே 4 MBயில் டேட்டாவில் சேவ் ஆகுது. இதில் அதே மாதிரி 48 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் 70 to 75 மெகாபைட்ஸில் சேவ் ஆகும். ஸோ உங்களோட ஜிபி எல்லாம் அதிகமாக ஃபில் ஆகிடுங்கிறக்காண்டி தான் 12 மெகாபிக்சல் கேமராவை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ அந்த 12 மெகாபிக்சல் கேமரா இல்லாமல் 48 மெகாபிக்சல் கேமராவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் கேமரா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்பிள் ப்ரோரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெசல்யூஷனில் போயிட்டு 48 மெகாபிக்சலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப் ரைட் கார்னரில் ப்ரோரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரோராவை கிளிக் பண்ணி அதில் 48 மெகாபிக்சலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோனில் 48 மெகாபிக்சல் கேமரா எடுக்கலாம். இப்போ உங்களோட 12 மெகாபிக்சலில் எடுத்த ஃபோட்டோவையும் 48 மெகாபிக்சலில் எடுத்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.